वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பொழுது ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று சொல்கிறோம். உபனிஷத் என்று வர்ணிக்கப்படுகின்றன. முன்னரே நாம் பார்த்தோம், பாரத பஞ்சமோ வேதா என்று பார்த்தோம். மகாபாரதமானது 5வது வேதமாக இருக்கிறது. அதனுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை இருக்கிறது என்று பார்த்தோம். உபனிஷத் என்றால் என்ன என்று விசாரணம் செய்தோம் என்றால், உபனிஷத் பதத்தில் 3 பதங்கள் உள்ளன. உப நீ ஷத் என்று 3 பதங்கள் உள்ளன. உப என்றால் சமீபம், நீ என்றால் நிச்சயம், ஷத் என்றால் ஷதுலு விசரண கத்யவசாதனேஷு என்று வியாக்கரண சாஸ்திரம். ஷத்து என்றால் தளரச் செய்தல், விசரண. கதி என்றால் அடைவித்தல், அவசாதனம் என்றால் நாசம் அடைதல், நாசம் செய்தல் என்று அர்த்தம் செய்கிறார் வியாக்கரண சாஸ்திரத்தில். ஆகவே வெகு காலமாக பிரம்மத்தை விட்டு விலகி இருக்கும் ஜீவன் பிரம்மத்தின் சமீபத்தை அடைந்ததும், அதாவது பகவத்கீதையில் பின்னர் கூறும் முறைப்படி பிரம்மமும் பிரத்யகாத்மஸ்வரூபமும் ஒன்றொன்று அறிந்ததும் நிலைத்து நிற்கும் அல்லது அவனது அவித்யை முதலிய பேதமென்றால் வேற்றுமை காரணங்களை நீ நிச்சயமாய் ஷத்து தளரும்படி செய்கிறது. ஷத்து என்றால் 3 அர்த்தம் இங்கு கூறுகிறார். ஷத்து என்றால் தளரும்படி செய்கிறது, ஷத்து அல்லது பிரம்மத்தை அடைவிக்கின்றது, அல்லது ஷத்து நாசமாக்குகின்றது என்று உபனிஷத் என்ற பதத்திற்கு பிரம்மத்தை அடைவிக்கின்ற கிரந்தம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யா முதலிய பேத காரணங்களை நாசமாக்குகின்ற கிரந்தம், அல்லது சமீபத்தில் அடைந்த அவனுடைய நிச்சயமாய் பிரம்மத்தை அடைவிக்கின்றது எதுவோ அதற்கு உபனிஷத் என்று பெயர் ஏற்படுகிறது. ஆதலாலே நாம் அனைவரும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் சமயத்திலும் ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு என்று கூறுகின்றோம். மேற்கொண்டு அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जना
तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीमद्भगवद्गीता प्रार्थना पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीविजयो भूतिर्ध्रुवाणी धर्मतिर्मम। तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पूरुषः। நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யோர்ச்சக்ரிகத் சகலம் பத்ரமஷ்ணுதே என்று சொல்லும் இடத்தில் எவனொருவன் எந்த ஸ்லோகம் சொல்வதானாலும் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறது. அவ்வாறு சொல்வதனால் சகலம் பத்ரமஷ்ணுதே எல்லா விதமான நன்மைகளையும் அடைய முடியும் என்று காட்டிக் கொடுக்கிறது. அவ்வழியில் நமக்கு பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நாம் இதுவரை செய்த கீதை ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். तस्मात् असक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो हि आचरन् कर्म परमाप्नोति पूरुषः। ओम नमो वेंकटेशाय। कर्मयोगम ஞானயோகம். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷார யோகம். இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம். இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் பரமாத்மா சொன்ன விஷயம் என்ன? சங்கியா என்றால் ஆத்ம விஷயமான புத்தி. ஆத்மாவை குறித்த தெளிவு நம் எல்லோருக்கும் உண்டாக வேண்டும். இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட தொடர்களாக பகவத்கீதையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு
தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது என்னும் தெளிவு உண்டாயிருக்கிறது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஆத்மாவினால் நாம் மோட்சத்திற்கு போக போகிறோம். அதாவது ஆத்மா என்பதுதான் மோட்சத்துக்கு போகும். தேகம்ன்றது இங்கேயே போயிட போகிறது. இது அர்ஜுனன் முதல் அத்தியாயத்தில் சொல்கிறான். 2வது அத்தியாயத்திலும் பரமாத்மா அவனை பார்த்து கேள்வி கேட்கிறான். ஸ்வர்க்கம் நரகம் முதலான வித்தியாசங்கள் எப்படி உண்டாகின்றன? அப்போ அந்த சொர்க்கத்திற்கு போகிறது தேகம் போகிறதுன்றியா ஆத்மா போகிறதுன்றியா? பீஷ்ம துரோணாதிகளை அடித்தால் அவர்கள் இறக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தேகம் இருக்கிறதா, அவர்களுடைய ஆத்மா இருக்கிறதா? அவர்களை கொன்ற பாபத்தை செய்த காரணத்தினாலே உனக்கு நரகம் என்றால் அர்ஜுனனாகிற நீ நரகத்திற்கு போகிறாயா, அல்லது அர்ஜுன தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா என்பது நரகத்திற்கு போகுமா என்று நிறைய கேள்விகள் பெருமாள் கேட்டான். இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கே ஒரு புல்லரிப்பு, ஒரு ஹாரிபுலேஷன் ஏற்பட்டது நமக்கு. சூப்பர்ப். இப்போதான் தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நமக்கு புரியுறது. தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுன்றதான கான்செப்டே நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நமக்கே ஒரு ஹாரிபுலேஷன் ஏற்படுறது. அப்போ நமக்கு மேலே மேலே பகவத்கீதையை கேட்கணுன்றதான இன்ட்ரெஸ்ட் உண்டாருது. இன்னும் கொஞ்சம் நுட்பமாக ராமானுஜ பாஷ்யத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் அறிவதற்கு நாம் தலைப்படுகிறோம். சரி, ஓகே, எல்லாம் சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பரமாத்மா என்ன, நீங்கள்லாம் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது புரிஞ்சுட்டோம் இல்லையோ? ரைட்டு. அப்போ தேகத்தை போஷிப்பதற்காக காரியம் பண்ணுறோமா, ஆத்மாவை போஷிப்பதற்காக காரியம் பண்ணுறோமா? நான் ஒன்று கேட்குறேன், யாரும் கோவிச்சுக்காதீங்க. சுவாமி இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே டெய்லி ஏதாவது ஒன்று கேட்குறேன். நீங்கள் கேட்குறது நியாயமாக தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு தான் மனசு அது அறுக்கிறது அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குறது. தேகம் அழியும் தானே, அழியும் தானே தேகம். அழியிற தேகத்தை நீ என்ன பண்ணாலும் காப்பாற்ற முடியாது தானே? ஆமாம். அழியார் ஆத்மாவை காப்பாற்ற முடியுமா? அதாவது அழியார் ஆத்மாவை அழிக்க முடியுமா? முடியாது. என்ன பண்ணாலும் அழிக்க முடியாதோ இல்லையோ? முடியாது. சரி, இப்போ இந்த ஆத்மாவை மறுபடி சம்சார பிறவியில், அதாவது பிறவியாகிற சம்சாரத்தில் எப்படி வேணா வச்சுக்கோங்க, விழுந்து உழலாதபடி இந்த ஆத்மாவை ரட்சிக்கணும்னா என்ன பண்ணணும்? உயர்ந்த உபாசனையை செய்து மோட்சத்தை அடைய வேண்டும். கரெக்டா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிக்கும். அதுக்கு என்ன நமக்கு தேவை? பகவத்கீதை, பிரம்மசூத்திர பாஷ்யங்கள், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், இதெல்லாம் கேட்க 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 நம்முடைய ஆத்மாவிற்கு ஒரு அமைதி உண்டாருது. ஆத்மாவானது பரிசுத்தத்தை அடைகிறது. அப்படி கேட்டு கேட்டு நாம் பழக்கப்படுத்துகிறோம். ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறோம். ஆத்மாவிற்கு பகவத் சிந்தனையை நாம் உண்டாக்குகிறோம், காட்டுகிறோம். அப்போ அந்த ஆத்மாவிற்கு ஒரு பரிசுத்தி ஏற்பட்டு அது மோட்சத்தை அடைகிறது. சரி, இத்தனை கிரந்தங்கள் இருக்கு. ஏன் இப்போ தினந்தோறும் பகவத்கீதை சாயங்காலம் 6லேருந்து 6:30 டெய்லி ½ an hour, டெய்லி ½ an hour. எவ்வளோ பேரால் டெய்லி ரெகுலராக கேட்க முடிகிறது? நம்ம எவ்வளோ பேர் இதுக்கு கரெக்டாக டைம் டிவோட் பண்ணுறோம்? நம்ம எவ்வளோ பேர் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம்? யோசிச்சு பாருங்க. சரி, இந்த பகவத்கீதை ரெகுலராக கேட்குறதாவே வச்சுப்போம். இதை நாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதா வச்சுப்போம். இது போருமா? ஒரு தடவை கேட்டால் போருமா? ஏன்னா இன்னைக்கு தெருவுக்கு தெருவு 10 ஆஸ்பத்திரி திறந்து வச்சிருக்கான். புதுசாக மருந்துகள் கண்டுபிடிக்கிறான். பல்வலினா அதுக்கு ஒரு மருந்து, தலைவலினா அதுக்கு ஒரு மருந்து, கண்வலினா அதுக்கு ஒரு மருந்து, காது வலினா ஒரு மருந்து, அதுலேயே வலது காதுக்கு ஒரு மருந்து, இடது காதுக்கு ஒரு மருந்து. பல்லில் மேல் வரிசை பல்லுக்கு ஒரு படிப்பு, கீழ் வரிசை பல்லுக்கு ஒரு படிப்பு. மூக்குலையே வலது நாசி துவாரத்துக்கு ஒரு படிப்பு, இடது நாசி துவாரத்துக்கு ஒரு படிப்பு. கேட்டால் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றோம் நம்ம. அப்போ தேகத்தின் அவயவங்களை சீர் செய்து கொள்வதற்கு உரியதான பல விஷயங்கள் புதியதாக கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதாவது ட்ரீட்மெண்ட்டு தான் புதுசாக கண்டுபிடிக்கிறமே தவிர்த்து அவயவங்கள் அதே தான். அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், அதே உடம்பு, அதே கை, அதே கால். அதான விஷயம். ட்ரீட்மெண்ட்டை வேணால் நம்ம புதுசாக ட்ரீட்மெண்ட்டு முன்னாடி ஸ்டிச்சஸ் போட்டிருந்தா,
இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் போருன்றா, லேசரில் பண்ணுறேன்றா, என்னென்னமோ பண்ணுறா. இன்னைக்கு நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சுவாமி? நெஞ்சத்தில் கை வச்சு, இப்படி மாரில் கை வச்சு உண்மையில் சொல்லுங்க. திருப்பியும் நாம தேகத்தை காப்பாற்றி கொள்ளும் மருத்துவ விஷயங்களையும் தேகத்தை வளர்த்து கொள்வதற்கு உரியதான சம்பாத்திய விஷயங்களையும் தான் அதிகமாக ஆர்வத்தோடு உட்கார்ந்து பார்க்கிறமே தவிர்த்து ஆத்மாவிற்கு நாம் உயர்ந்த மோட்சத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான அர்த்த விசேஷங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? இதை எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்றோம்? புரியுறதா? இப்ப எங்க சுத்தி எப்படி சுத்தி நான் கொண்டு வந்து எங்க நிறுத்திருக்கேன்னு புரியுறதா உங்களுக்கு? அப்ப நாம தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்னும் விவேகத்தை உடையவர்களா இல்லையா? நான் பகவத்கீதையை 10 தடவை கேள்வி வாசிச்சிருக்கேன். பல மகான்கள் இடத்துல போய் காலக்ஷேபம் கேட்டிருக்கேன். இதெல்லாம் சொல்றோம், மருந்து சாப்பிட்றோம், ரெகுலரா மருந்து சாப்பிட்றோம். ஆனால் ரெகுலரா கீதை பாராயணம் பண்ண மாட்டோம், ரெகுலரா கீதையுடைய உபன்யாசத்தை கேட்க மாட்டோம், ரெகுலரா கீதையில் சொல்லப்பட்டதான வழியில நாம நடக்க மாட்டோம். ஆசை வரும், காமம் வரும், குரோதம் வரும், லோபம் வரும், மதம் வரும், மாத்சரியம் வரும். சைக்கிளிங் சுத்திண்டே இருக்கு. காம குரோதஸ்ச லோபஸ்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராஹ ஞான ரத்னாபஹாராய தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. காமம், குரோதம், மதம், மோகம், மாத்சரியம், லோபம்ன்றதாக நம்முடைய ஞானத்தை அபகரிக்கக்கூடியதான பெரும் திருடர்கள் நம்மிடையே உலாவுகிறார்கள். ஒரு பெரிய ரங்கநாத ஸ்ட்ரீட் போனால் அங்கே பெரிய மைக்கு வச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான், திருடர்கள் நம்மிடையே உலாவி கொண்டு இருப்பார்கள், பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும், பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவர் மக்களாக கலந்திருப்பார்கள், அவர்கள் திருடர்கள் என்று அறியாதபடி உங்களிடத்திலேயே கலந்து பழகுவார்கள், உங்களுடைய உணவுகளை எல்லாம் நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் கோவில் ஏதாவது திருவிழானா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறா பாருங்க. அந்த மாதிரி தான் காமக்ரோதஸ்ட லோபஸ்ட ரேஹே திஷ்டந்தி தஸ்கராக. ஐயா வெளியில இல்லை, உள்ள உனக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. ஞான ரத்னாபகாராய, ஞான ரத்னத்தை களவாடுவதின் பொருட்டு தஸ்மாது ஜாகிரத ஜாகிரத. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். எனவே நாம் என்ன பண்ணணும்? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சா கூட நம்மளால பிராக்டிஸில் கொண்டு வர முடியல. அப்படி இருக்கச்சே எனக்கு ஞான யோகத்தில் சித்தி வந்துடுத்து, நான் ஞான யோகத்தில் சாட்சாத்காரம் பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் கர்மா கிடையாது, எனக்கு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், பகவதாராதனை பண்ண வேண்டாம், நான் நெத்திக்கு திறமை நெட்டுக்கலைனா கூட எனக்கு அதை பற்றி தப்பே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐ கேம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் பவுண்ட். என்னவோ சொல்கிறா வச்சுக்கோங்க, என்ன ஏதோ சொல்கிறா, அதுதான் அந்த வார்த்தை நமக்கு முக்கியம் இல்லை, அது சொல்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ ஐ கேம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் அப்படின்றான். நான் தான் வெளியில் வந்துவிட்டேன், இதுலேருந்து எனக்கு வந்து பந்த வினிர்மோட்சம் ஏற்பட்டுருது. எப்படி ஏற்படும்? தஸ்மாத் அசக்த சதடம் காரியம் கர்ம சமாச்சார. அதனால்தான் பரமாத்மா முக்தனாயிருந்துட்டான்னா அவன் எதுவும் பண்ண வேண்டான்றது கரெக்டு. பட் எல்லாராலையும் முக்தனாக முடியாது. ஜன்மாந்தர சுகிருத விசேஷத்தினால சில பேருக்கு கிடைக்கிறது. இந்த ஜென்மாவில் பூர்ணமாக கர்மயோகத்தை செய்து அந்த சித்தி அடைந்தவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது. அன்னபானாதிகளை விட முடியறதா உன்னால? கேவலம் தண்ணீர் குடிக்காமல் ஆகாரம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இல்லையே. தஸ்மாத் அசக்த சதடம். தஸ்மாத் ஆகினாலே அசக்தஹா. அசக்தஹான்னு அர்த்தம் அப்படின்னா பற்றுதல் அற்றவனாக, பலன் ஆசை இல்லாமல், சததம் எப்பொழுதும் 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 அர்த்தம். ஈவன் தோ தட் யூ ஹவ் அட்டைன்ட் ஞான யோகம். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏனென்றால் ஞான யோகிகளுக்கும் கர்மயோகம் என்பது அத்தியந்தம் அவசியம் என்பதுதான் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் வலியுறுத்தப்படுகிறது. அடுத்தது ஞான யோகியான ஜனகரை பற்றியதான ஒரு அற்புதமான கதையை பகவான் அருளி செய்ய போகிறான். ஒரு விஷயத்தை நாம பார்க்க போறோம். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாக நாம ஒரு கதையை பார்க்க போறோம். தஸ்மாத், அதாவது முக்தன் தவிர்த்து ஜன்மாந்தர சுகிருதவசத்தினாலையும் இந்த பிறவியில் செய்ததான கர்மயோகத்தின் பலனை அனுபவிக்கக்கூடியவனாகையினாலையும் முக்தன் தவிர மற்றவர்களுக்கெல்லாம் கர்மா அவசியம் என்னும் காரணத்தினால். தஸ்மாத் பஞ்சமி, 5th கேஸ் எண்டிங். அசக்தஹா,
பலனில் ஆசை இல்லாமல் எந்த கர்மா ஜோதிஷ்டோம யாகமானது சொர்க்கத்திற்காக விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே யாகத்தை பகவதர்ப்பணமாக பகவத் ஆராதனமாக பண்ணணும். எந்த ஜோதிஷ்டோம யாகம் உனக்கு சொர்க்கத்திற்காக விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த யாகத்தையே பகவதர்ப்பணமாக பண்ணணும் சுவாமி. எந்த ஒரு காரியத்தையுமே எதுவாக இருந்தாலும் சரி கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ணினா எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா? இப்போ கர்ம பரித்தியாகம்ன்றது அர்த்தம் இல்லை அங்கே. அசக்தா சததம் காரியம், சததம்னா ஈவன் தோ தட் யூ ஹவ் அச்சீவ்டு அட்டைன்டு ஞான யோகம். உனக்கு ஞான நிஷ்டை வந்தால் கூட காரியம் கர்ம சமாச்சார செய்ய வேண்டிய கர்மாவான கர்மயோகத்தை சமாச்சார சம்யக் ஆச்சார செவ்வனே செய்துவான். அசக்தோஹி ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷா. அசக்தா அப்படின்னு அர்த்தம் பற்றற்றவனாய். அசக்தா இல்லை, அசக்தா ஆசக்தி, சக்தி வர சக்தி வர. அசக்தா அப்படின்னு அர்த்தம் பற்றுதலற்றவனாயின்னு அர்த்தம். அப்படி பற்றற்றவனான புருஷன் கர்மயோகமே செய்கிறவனாய் ஞான யோகத்தை காட்டிலும் மேலான பலனை பெறுகிறான். அதனால் தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார், கர்மயோகம் ஞான யோகத்தை இடையிட்டும் இடையிடாதேயும் ஆத்மாவலோகன சாதன பரமாம் அப்படின்னு சாதிப்பார். இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரகசியத்திரேசாரம், கீதா பாஷ்யம் இதெல்லாம் நல்லா பூரணமாக ஒரு அதிகாரி ஒரு ஆச்சாரியன் இடத்துல முழுவதுமாக காலக்ஷேபம் பண்ணினால்தான் சித்திக்கும். ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்த்துட்டா நமக்கு அது புரியாது, அது போட்டோம். நீ என்ன பண்ணுற, கர்மயோகத்தினாலேயே ஞான யோகத்தை சம்பாதிக்க முடியும். ஞான நிஷ்டை என்பது கர்மயோகத்தினாலேயே சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் நீ ஞான நிஷ்டையை சம்பாதிப்பதற்கு ஞான யோகத்தை செய்வது என்பது கௌரவம்னு அர்த்தம், அதிகப்படி, எக்ஸ்ட்ரா பேர்டன் அர்த்தம். ஞான யோகத்தை நீ அடைவதற்கு உனக்கு கர்மயோகமே உயர்ந்த சாதனமாக சொல்லப்படுகிறது. அசக்தா புருஷா கர்ம ஆச்சரன்ஹி. அசக்தியான புருஷன் பற்றுதலற்றவனாக கர்மாக்களின் பலன்களில் துளியும் விருப்பமற்றவனாக அப்பேற்பட்டதான புருஷன் அசக்தா புருஷா கர்ம ஆச்சரன்னு உயர்ந்த கர்மாக்களை செய்து கர்மயோகமே செய்கிறவனாய் பரம் ஆப்னோதி. பரம்னு அர்த்தம் ஞான யோகத்திற்கு மேலான பலனை அவன் அடைகிறான். இப்போ ஒரு உபாயத்தை பண்ணினால்தான் நமக்கு பலன் வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ முந்தானத்து உபன்யாசத்தில் என்ன பார்த்தோம், நான் நல்ல காரியம்லாம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரே கஷ்டம் வருது. அந்த எதிராத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் ஒரே அயோக்கியம், தப்பான காரியம் பண்ணுறான், ஆனால் பெருமாள் அவனுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுறது அவனுக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஆன்சர் என்ன, அவன் பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம் அது. ஆனால் இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய பாப்பங்களுக்கு அவனுக்கு பலனே கிடையாது, அவன் எப்பொழுதுமே அப்படியே சௌக்கியமாக இருப்பான்லாம் தப்பாக நினச்சக்கூடாது. அதில் அவனுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது சந்தேகமே கிடையாது. அப்போ உபாயத்தை செய்து சம்பாதிக்க வேண்டாதபடி இதே மாதிரி நாமளும் என்ன பண்ணியிருக்கோம், ஒருவேளை பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்ததான கர்மயோகத்தினுடைய பலன் நமக்கு இந்த ஜென்மத்தில் ஞான நிஷ்டையை உண்டாக்குறதுனா தட்ஸ் ஓகே. அதுக்கு நான் ஜோசியம் பார்க்கிறதா, போன ஜென்மாவில் நான் கர்மயோகத்தை செய்து சித்தி அடைந்தேன், இந்த ஜென்மாவில் எனக்கு ஞான நிஷ்டை வந்துருத்தா இல்லையான்றதாக சொல்லி ஏதாவது போய் எங்கே டெஸ்ட் எடுக்கிறதா, லேப் டெஸ்ட் எடுக்கிறதா? சில பேர் இருக்கா. ஆனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுதான் அடுத்த ஸ்லோகத்தினுடைய கான்செப்ட். அவன் ஞானியாக இருக்கிறதுனால அவன் கர்மயோகம் அவனுக்கு பெரிய பிரதிபந்தகம் இல்லை. அதாவது கர்மயோகம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி ஞானியாக இருக்கிறதுனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் ஞானின்னு புரிஞ்சுக்கிறது நம்மளால் முடியுமா? அவனை ஞானி என்று நாம் சரியாக புரிந்து கொள்வோமா? ரிஷபதேவன் இருந்தானே, பெரிய மகா யோகி இல்லையா அவர், அந்த மகாத்மா. அந்த ரிஷபதேவர் என்ன பண்ணார், எங்க உலகம் தன்னை ஈர்த்து விடுமோ
அப்படின்னு தன்னை பயத்தினால தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் ரிஷபதேவர், பரதருடைய அப்பா. அப்ப அவர் பைத்தியகாரத்தனமான சில காரியங்கள் பண்ணினார். எதுக்காக பண்ணினார்? ஐயோ இந்த லோகமானது நம்மளை கும்பல் கூட்டிட்டோம். இன்னைக்கு ஜனங்க பாருங்க, இந்த மாதிரி உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களையும் மோட்சத்திற்கு தேவையான பல அத்தியாத்ம விஷயங்களையும் சொல்பவர்களை காட்டிலும் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் சொல்பவர்கள், அப்புறம் உடனேயே கொஞ்சம் இந்த மந்திரங்கள் பண்ணி அந்த மந்திரத்துடைய சக்தி விசேஷத்தை வெளிப்படுத்துகிறவா, அவகிட்ட ஜனங்களுக்கு அட்ராக்ஷன் அதிகம். தப்புலாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போகிறா. அப்போ ஜனங்களை பொறுத்தவரையிலும் ஆத்ம விஷயமான ஞானத்தை காட்டிலும் இப்போ இன்றைக்கி இருக்கச்சே நமக்கு அட்ராக்ஷன் என்ன, அது எதனா மேஜிக் பண்ணால் ஏதாவது கிடைக்குமான்னு தான் ஜனங்க பார்க்குறா. அதுதான் ஜனங்களுடைய தானே எதிர்பார்ப்பாக இருக்குது. ரிஷபதேவர் அந்த மாதிரி சில காரியங்கள் பண்ண உடனே அதை ஒரு மேஜிக்காக நினச்சிட்டு இவர் பெரிய சக்திமான், இவர்கிட்ட நிறைய அபூர்வமான விஷயங்கள் இருக்குது, இவர்கிட்ட வந்தால் நமக்கெல்லாம் கஷ்டம் தீரும், இவரை சேவிக்கலாம் அப்படின்னு நினச்சினா அருகன் என்பதான ஒரு அரசன் வந்து அவரை தனக்கு குருவாக்கி கொண்டு கடைசியில் அவர் பண்ணுற பைத்தியகாரத்தனத்தெல்லாம், அதாவது தன்னை உலகம் வெறுக்கணும், தனக்கு உலகத்துக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது, தான் பண்ணக்கூடியதான ஜபம் தபம்லாம் தனக்கு சித்திக்கணும், அதுக்கு தனக்கு இந்த ஜனங்களுடைய அசோசியேஷனை ஏற்படக்கூடாது என்று ரிஷபதேவர் செய்த காரியத்தை எல்லாம், இதுதான் உண்மை, இதுதான் சாஸ்திரார்த்தம், இதுதான் தத்துவம், இந்த வழியில் நாம் நடந்தால் தான் நமக்கு மோட்சம்ன்றதாக தீர்மானம் பண்ணி அந்த அரசன் தானும் அதை தழுவி மற்றவர்களையும் எல்லாரையும் தழுவ வைத்தான். இதன் அடிப்படையில் உண்டானது தான் ஆருகத மதம் என்னும் மதம். இது பாகவதத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய கதை. ஆகையால ஞானனிஷ்டனாயிருந்தால் கூட அவன் கர்மயோகத்தை பரித்தியாகம் பண்ணக்கூடாது என்பது பேருண்மை. அப்படி இருக்கச்சே ஞானிகள் கர்மயோகத்தை செய்வதனுடைய நோக்கம் என்ன என்றால் தன்னை பார்த்து உலகமானது திருந்த வேண்டும் என்பதற்காக. இப்ப ரிஷபதேவர் பெரிய யோகீஸ்வரா இருந்து அவர் செய்வதை உலகமானது பார்த்ததனால் தானே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு கொடுத்த ஏடா கூடமா. அதுக்காக தான் ஞானிகள் என்ன பண்ணுவா, தாங்களும் அந்த கர்மயோகத்தை பண்ணுவா. நாம எங்க எக்ஸம்ஷன் வாங்கலாம்ன்றதுக்கோசரம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், எங்க எக்ஸம்ஷன் வாங்கலாம். அவரே பண்ணல நான் ஏன் பண்ணணும், அவரே பேசலை நான் ஏன் பேசணும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். நம்ம இப்போ ஆத்மாவை காணாத உபாயானுஷ்டான அதிகாரிகள் இருக்காளே, அப்பேற்பட்டவர்கள் யார்? நாமெல்லாம். நமக்கு கர்மயோகம்ன்றது அத்தியந்தம் சுலபம் செய்து செய்து பழக்கப்பட்டது, ஈஸியாக பண்ணுறோம். பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறோம், டெய்லி பூஜை பண்ணி பழக்கமாக இருந்தாலும் ஓம் ஸ்ரீ கேசவனாராயணம் மாராயணம் கோவிந்தான விட்டு போயிட்டு இருக்கும், அர்ச்சனை போயிட்டு தான் இருக்கும். பார்த்துருக்கோம், குங்கும அர்ச்சனை பண்ணால் அப்படியே டிங் இப்படி இப்படி விஷயத்திலே இருப்பா, பாட்டுக்க கரெக்டாக அது போயிட்டே இருக்கும் இல்லையா? ஏன் பழக்கம். ஆனால் அதுக்கு ஒரு அழகான பலன் உண்டு. அது நிஷ்பிரயோஜனமான காரியம் இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரத்தையை நமக்கு உண்டாக்கும். அடுத்தது ஒன்று பாரு, ஞான யோகியாக இருந்தாலும் கூட அவனுக்கு தேக யாத்திரைக்கோசரம் கர்மயோகம்ன்றது அவசியம் இருந்தது. நீ அவனை வெறும் ஞான யோகின்னு ஒதுக்கி வச்சிட முடியாது. ஷரீர யாத்திராபி ந பிரசித்தியே ந கர்மணான்னு கீழே சொன்னான் அவருக்கா. நீ ஞான நிஷ்டையில் உட்காந்துட்டேன்னா சரியா போச்சா? பசிக்குமே, தாகம் எடுக்குமே, கை கால் வலிக்குமே, 10 நிமிஷம் காலை முட்டியை போட்டு வச்சிடணும்னா கால் மறந்து போயிடுமே, அந்த காலை அப்படி எடுத்து அப்படி ஃப்ளெக்சிபிள் பண்ணிட்டு அப்படிலாம் ஒரு தடவை பண்ணிட்டு அப்படி ஒரு நீட்டி அப்படின்னு ஒரு தடவை கை காலை அசைக்கணுமே. ஞான யோக நிஷ்டன் அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துப்பானே, அவன் மேலே எறும்பு புத்து கட்டினா கூட அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பழக்கப்பட்ட கர்மயோகத்தை செய்ய வேண்டுமே தவிர்த்து பழக்கம் இல்லாத ஞான யோகத்திற்கு ஆசைப்படக்கூடாது. ஏனெனில் கர்மயோகமே உனக்கு ஞான நிஷ்டையை கொடுக்கக்கூடியது என்றால் கர்மயோகத்தின் மூலமாகவே நீ ஞான நிஷ்டையை சம்பாதித்து விடலாம் என்பதாக அதைத்தான் நாம் ஆதரிக்க வேண்டும். இப்படி கர்மயோகமானது ஞான யோகத்தை இடையிடாமலேயே சாட்சாத்தாகவே ஆத்ம தரிசனத்திற்கு சாதனமாக மேலே சொல்லப் போகிறான் பரமாத்மா. தான் கர்த்தா அல்ல என்ற எண்ணத்துடன் ஒருவன் ஸ்வயம் பிரயோஜனமாக இந்த கர்மாவை செய்தானேயானால் அவன் தன் ஆத்மாவை காணலாம். தஸ்மாத் அசக்தஹ சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோஹி ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷः. தஸ்மாத் அசக்தஹ
ஆகையினாலே அசக்தா, அசக்தா, அசக்தா இல்லை அசக்தா, பற்றுதல் அற்றவனாய். இந்த கர்மா பரமாத்மாவிற்கு சேஷபூதம். இந்த கர்மாவை செய்வதனாலே எம்பெருமான் சந்தோஷத்தை அடைகிறான். இந்த கர்மாவிற்கு பரிமிதமான பலன், லிமிட்டடான ஒரு பலன் தான் உண்டு. ஆனால் பரமாத்மா இதனால் சந்தோஷத்தை அடைந்தானே, ஆனால் அவனை ஆராதிப்பதாக இது ஏற்பட்டது என்றால் அது அபரிமிதமானதொரு பலனை நமக்கு அளிப்பதாக விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பல ஆங்கிளில் சுற்றி பகவான் சொல்கிறான். ஆனால் அடியனுக்கு தெரிந்த வகையில் பல ஆங்கிளில் நான் சுற்றி சொல்கிறேன். பல திருஷ்டாந்தங்களோட குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய திருஷ்டாந்தம் என்ன, தேகம் வேறு ஆத்மா வேறு என்பது இதுவரையிலும் நமக்கு நன்கு தெரிந்தால் கூட நாம் இன்னமும் தேகத்தை வளர்ப்பதை குறித்ததான கவலைகளைத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆத்ம விஷயமான சம்பாத்தியம்னா பணம் தான் குறிக்கோள் இல்லை. ஞானால் மோக்ஷா, ஞானால் முக்தி. ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும், ஞானம்தான் முக்தியை கொடுக்கும். அது என்ன, அது எப்படி, எதை கொண்டு அறிவாய், எப்படி அதை செய்து கொண்டிருப்பது என்றால் பழக்கப்பட்ட கர்மயோகம்தான் எல்லா விதத்திலும் சிறந்தது. அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான சில கேரக்டர்ஸ், ஜனக, அம்பரீஷ, அஸ்வபதி, கேகயர், இவெல்லாம் ஈயாஜசோபி சுபஹூன் கர்த்தும் ஞான வியபாஸ்ரயா பிரம்ம வித்யாமதிஷ்டாய தர்த்தும் மிருத்யும் அவித்யா என்று சொல்லப் போகிறார். விஷ்ணு புராணத்தில் வருது. கேஷித்வஜ ஜனகர், காண்டிக்ய ஜனகர் என்னும் இருவரை குறித்ததான செய்திகள் வருகின்றன. சீதையினுடைய திருத்தகப்பனார் ஜனகர், மிதிலையின் அரசர், பெரிய யோகி, பெரிய ஆத்மஞானி. தசரதரை கூட அத்தகையதொரு ஆத்மஞானியாக நாம் சொல்ல முடியாது. ஆனால் மிதிலையின் அரசனாகிற பெருமாளுக்கே மாமனார் என்றதான பெருமை பெற்றவர் ஜனக மகாராஜர் அத்தகையதொரு ஆத்மஞானி. ஜனக மகாராஜர் அத்தகையதொரு பெரும் ஆத்மஞானி. அது பெரிய விஷயம். அதாவது ஒன்னொன்னு நீங்க பார்க்கணும். பெரியோர்களுடைய சரித்திரம் என்பது வெறும் மிராக்கிள் பண்ணினா, பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணினா அப்படின்னு நம்மளை பிரமிக்க வைக்கிறதுக்காக இல்லை. அது வாழ்க்கையினுடைய தத்துவம், வாழ்க்கையினுடைய நடைமுறை. அந்த வாழ்க்கையினுடைய நடைமுறையை நாம் சரி தெளிவாக இது மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று. அவர் யாக்ஞவல்கியருடைய சிஷ்யர், தெரியுமோ இல்லையோ? பிருகத் ஆரண்யக்கம் முதலான உபனிஷதங்கள் யாக்ஞவல்கியருடைய சரித்திரங்கள்லாம் காணப்படுகின்றன. ஜனகர் யாக்ஞவல்கியருக்கு நடைபெற்றதான மிகப்பெரிய வேதாந்த விசாரங்கள் எல்லாம் உபனிஷதங்களில் பெரிய கதைகளாக சொல்லப்படுகின்றன. மகாத்மா அவர் ஏன் உட்கார்ந்து சந்தியானம் பண்ணார்? கடைசியில் கிருஷ்ணன் சொல்ல போறான், நான் கூட தான் சந்தியானம் பண்றேன்னா, நான் கூட கர்மாக்கள் எல்லாம் பண்ணினேன்னா. கிருஷ்ணா உலகத்தில் எல்லாரும் கர்மாக்களை பண்ணி கிருஷ்ணார்ப்பணம்னு உனக்கு அர்ப்பணமாக பண்ணுவா. கடைசியில் நீ ஏன் பண்ணினார்? நான் என்னடா பண்ணுறது, ஜனங்க எல்லாரும் என்ன ஹீரோவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுறான், என்ன ஹீரோவாக ஃபாலோ பண்ணுறான். நான் சந்தியாதனம் பண்ணலன்னா கிருஷ்ணனே சந்தியாதனம் பண்ணல, நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்பாடா? கிருஷ்ணனே பார்த்த சாரதியாக மீசை வச்சுட்டுருக்கார், நாங்கள்லாம் வச்சுக்கூடாதா அப்படின்னு கேட்குறவாடோ இல்லையோ? அதனால் கிருஷ்ணனே சந்தியாதனம் பண்ணல, நானும் சந்தியானம் பண்ணலேன்னு சொல்லுவாடா? அதுக்காகவாவது நான் சில கர்மாக்களை பண்ண வேண்டும். மக்களுக்கு கர்மயோகத்தினுடைய மேன்மை வலியுறுத்தப்படுவதற்காக எவ்வளவு பிரயத்தனங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இவ்வளவு தெளிவாக பகவத்கீதைக்கு கர்மயோகத்தினுடைய முக்கியத்துவம் பகவத்கீதையில் உரைக்கப்பட்டாலும் நம் உள்ளத்தில் அது உறைந்திருப்பது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. தஸ்மாத், ஆகையினாலே, முக்தன் தவிர மற்றவர்களுக்கு கர்மா அவசியம் என்பதினாலே, அசக்தா, அந்த கர்மாவில் செய்யக்கூடிய கர்மாவில் பலனில் ஆசையற்று, சததம், எப்பொழுதும், அதாவது உனக்கு ஞான யோகத்தில் அதிகாரம் என்பது ஏற்பட்ட பொழுதும், காரியம் கர்ம சமாச்சர, செய்யத்தகுந்த கர்மயோகத்தை நீ விடாமல் செய்து வா. அசக்தஹாஹி ஆச்சரன் கர்ம, இப்படி பற்றற்றவனாய் புருஷனானவன், பற்றற்றவனாய் ஜீவனானவன், கர்ம ஆச்சரன் ஹி, கர்மாக்களை செய்கிறவன் அன்றோ. அப்படி கர்மாக்களை செய்கிறவனான ஆனால் பரம் ஞானம் ஆப்னோதி. அப்போ என்ன எடுத்தவனுக்கு
உத்தமமான பரமாப்னோதி, உயர்ந்ததான ஞான யோகத்தை அவன் அடைகிறான். ஞான யோகத்தினுடைய பலனை அவன் உத்தமமாக பெறுகிறான். பரம் ஆப்னோதி அசக்தோஹி ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷா என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் ஜனகருடைய சரித்திரம், அற்புதமான அந்த விஷயத்தை நாம் அடுத்து பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை நாம் செய்த பாராயணத்தினுடைய பிரதி ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரித்தார். அதை புரிந்து கொண்டோமல்லவா? மேல்கொண்டு நாம் அதை பாராயணம் செய்வோம். தஸ்மாதசக்தஸ் சததம் தஸ்மாதசக்தஸ் சததம் கார்யம் கர்ம சமாச்சர கார்யம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः பரமாப்னோதி பூருஷः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். தஸ்மாதசக்தஸ் சததம் கார்யம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கோகோடி தானம் கிரகணேஷு காஷி பிரயாக கங்காயுத கல்பவாசः யஜ்ஞாயுதம் மேரு சுவர்ணதானம் கோவிந்த கீர்த்தேஹே ந சமம் சதாம்சே. கிரகண காலங்களில் நாம் செய்யும் கோடி கோதானம் மற்றும் புண்ணியக்ஷேத்திரங்களில் பல கல்ப கோடி காலம் வசித்தல், பலவிதமான பல்லாயிரக்கணக்கான யஜ்யங்களை அனுஷ்டித்தல் மற்றும் மேரு மலை அளவுக்கு சுவர்ண தானம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு துல்லியமாக கோவிந்த கீர்த்தேஹே, கோவிந்தனுடைய நாமாவளியை நாம் உச்சாரணம் செய்தால் என்றால் அதற்கு சமமாக வராது, இதை காட்டிலும் பெரிசாக உள்ளது என்று சாஸ்திரம் சொல்லுகின்றன. அவ்வாறாக நாம் இப்பொழுது அவ்வளவு பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனை மற்றும் கீர்த்தனையை கேட்டு மகிழ்வோம். नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. जना भाई मणे देवा भोलो अभंगा. 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. अभंग बोलता कीर्तनी रंग वोटवाळा. 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 देवासिया संद देव नाचुळांगव. देवासिया संद देव नाचुळांगव.
हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा नाच तांडोल तंदेवाच कळल पितांबर नाच तांडोल तंदेवाच कळल पितांबर हरि नाचत हरि नाचत हरि नाचत डोलत देवाच कळल पितांबर नाचत डोलत देवाच कळल पितांबर 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 हरि नाचत हरि नाचत हरि नाचत डोलत देवाच कळल पितांबर नाचत डोलत देवाच कळल पितांबर सावत होई देवा ऐसे बोले कबीर सावत होई देवा ऐसे बोले कबीर नामदेव हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा नामायासी जलीलोले संदासे बाई 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 जन्म मरणा वासुनी मुत करके बिठो 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 बाई नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंग पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम नामदेव हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाथ पांडुरंगा चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर चंदन चर्चित पीतांबरधर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर मुरलीधर जगन्मोहन कृष्ण मुरलीधर जगन्मोहन कृष्ण मुरलीधर जगन्मोहन कृष्ण जगन्मोहन कृष्ण मुरलीधर जगन्मोहन कृष्ण कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण कृष्ण राधा 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 कृष्ण राधा
ராதா கிருஷ்ண 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 ராதா ராதா கிருஷ்ண 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 ராதா ராதா கிருஷ்ண 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 ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண बोल पंडरनाथ महाराज की இந்நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।